ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீக் குக் வித் கோமாளி 5 சீசனில் பிரியங்கா செஞ்ச மில்க் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியான டைமில் எம்மி அண்ட் டேஸ்டி மில்க் ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடிகனமான கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்க. அதில் ஒரு 1/4 டம்ளருக்கு முதல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி டைரெக்டாக பால் சேர்த்திங்கன்னா அந்த ஹீட்டுக்கு அடியில் பிடிச்சிடும். நான் 1 லிட்டர் அளவுக்கு பசும்பால் தான் சேர்க்குறேன். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா பொங்குனதும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சால் போதும். நல்லா பன்னீராக திரிஞ்சு வந்துடும். ஜூஸை ஊற்றுனதும் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. பால் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்த பிறகு ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். பால் தனியாகவும் பன்னீர் தனியாகவும் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு வரணும். தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அந்த பன்னீர் ஹார்டாகிடும். இதில் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு பன்னீரை தனியாக எடுத்துகிட்டு திரும்பவும் அதே கடாயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தண்ணியை நல்லா வற்றவும் விட்டுக்கலாம். நான் தண்ணியை ஃபில்டர் பண்ணி பன்னீரை மட்டும் கடாயில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பன்னீரை நல்லா மசித்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி சக்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா அங்கங்கே உருண்டையாக ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கை விடாமல் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும் அந்த மில்க் கேக்கு. இப்போ நெக்ஸ்ட் இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இனிப்பு தூக்கலாகவே இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்க 75 கிராம் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சக்கரை சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகும். இந்த மாதிரி மெல்ட் ஆகி திரும்பவும் நம்ம அதை வற்ற விட்டுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வற்ற விட்டுக்கலாம். 2-3 நிமிஷத்துலேயே அந்த சக்கரை பாகு நல்லா திக்காகி அந்த பன்னீரோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், சக்கரை பாகு நல்லா இழுத்துருச்சு அந்த பன்னீர். இப்போ அடுத்த ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை இறக்கிடுங்க. இதுக்கு மேலே நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கக்கூடாது. ரொம்ப இறுகிரும். சாஃப்ட்னஸாக வேணும் அப்படின்னா ஏலக்காய் தூளும் நெய்யும் போட்டு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. நல்லா ஒரு மிதமான சூட்டுக்கு வரணும். மிதமான சூட்டுக்கு ஆறின பிறகு கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்னா டின்னில் நீங்கள் நெய் தடவிட்டு இதை சூடாக இருக்கும்போதே நல்லா அழுத்தி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகிடும். கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்த 1 லிட்டர் பாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 உருண்டைகள் எனக்கு வந்திருக்கு. கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இந்த மில்க் ஸ்வீட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.